ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான். என்னோடய அம்மாவோட தங்கச்சி என்னோடய சித்தியோட ஊரில் இருக்கிற கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வென்ஸ்டே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃபைனலாக டியூஸ்டே நைட்டே நாங்கள் கிளம்பியிருந்தோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் ஒரு ஷராரா போட்டிருந்தேன். நானும் அரிஷும் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன டைமுக்கு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க. நான் தான் டார்ச்சர் பண்ணி வாங்கன்னு சொன்னதுனால அவங்களும் வந்திருந்தாங்க என்னோடய வீட்டுக்கு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர லேட் ஆனதுனால எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆருஷ் கூட. அவங்க ஆருஷ் வச்சுருந்தாங்க, நான் என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேபிஸ்லாம் 2 days ஆனால் தான் ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டே இருக்காங்க. இல்லைனா அவங்களுக்கு யாருனே தெரியாத மாதிரி அழுதுகிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அவனும் செட் ஆகிட்டான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை வீடும் அந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ எங்கள் அத்தை வீட்டுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கெலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. பேக்கரியில் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் நான் வாங்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் பே பண்ணிட்டு இருந்த டைமில் நான் பின்னாடி இந்த கார் சீட்டரை டிக்கியில் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஷராரெல்லாம் சாக்கடை ஆகிட்டு நான் அதை பார்க்காமே காலை வச்சுட்டேன். அப்புறம் வாட்டர் டிஷ்யூலாம் வச்சு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் தான் இந்த கண்ணாடி பார்த்தேன். இதை யார் இங்கே எடுத்து வச்சா இன்னும் என் ஹஸ்பண்ட் பார்க்கல போலன்னு நினச்சிட்டே கிளம்பியாச்சு. நாங்களும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் சித்தியெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி என்னோடய 25 இயர்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுறேன். போனதும் அன்னதானமில் பரோட்டா கடலைக்கறி வச்சுருந்தாங்க. இந்த காம்பினேஷனே நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அண்ட் சம்பாட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சதும் அங்கே கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கிற ஷோகேஸில் இருக்கிற ஒவ்வொன்றா எனக்கு ஆருஷ்க்கு எடுத்து கொடுங்க, அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் நான் அழுதுட்டு யார்கிட்டையும் போக மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேயே உட்காந்துருந்தான். ஆருஷ் அதுவும் இன்ஸ்டன்ட் ஆக்ட் பண்ணுவான். வேறு யார்கிட்டயாவது போனாலும் எங்ககிட்ட வந்தோடனே சிரிப்பான். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் காஃபிலாம் குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வித்தவுட் சுகரில் ஒரு காஃபி போட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஹேடே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, நான் அவங்களுக்கு காஃபிலாம் குடிச்சு முடிச்சதும் நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா தூங்கிட்டு இருந்தவங்கள தட்டி எழுப்பி நாங்கள் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அங்கே போனப்போ ஆருஷ் அழுதுட்டு இருந்தான். சரி, எனக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொடுத்து அவனை ஏமாற்றி பார்த்தோம். அவன் அழுதுட்டு இருந்ததுனால ஃபைனலாக சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஃபைனலாக என்னோட அம்மாவே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பபாய்.